வணக்கம். அமெரிக்காவுக்கு திடீர்னு கிரீன்லாண்ட் மேல ஏன் இவ்ளோ ஆசை? சும்மா ஒரு பேச்சுக்கல்ல ரொம்ப சீரியஸாவே கேக்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். எங்களுக்கு கிரீன்லாண்ட் வேணும். ஒரே ஒரு வாக்கியம். டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான் மொத்த உலகத்தையும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சது. இங்கேன்னு தான் நம்மளோட அலசல் ஆரம்பிக்குது. சரி, உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு, அது திடீர்னு அமெரிக்கா எதுக்கு வாங்கணும்னு துடிக்குது? சும்மா ஒரு நில ஆசையா, இல்ல இதுக்கு பின்னாடி வேறேதோ பெரிய கணக்கு இருக்கா? வாங்க, இதோட மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து விளக்கலாம். சரி, வாங்க கொஞ்சம் டீப்பா போவோம். ட்ரம்ப் இத சாதாரணமா சொல்லல. டென்மார்க்குக்கு 2 மாசம் டைம் கொடுத்தாரு, கிரீன்லாண்ட கொடுங்கன்னு. இது ஒரு கோரிக்கை மாதிரி தெரியல, ஒரு மிரட்டல் மாதிரி இருந்துச்சு. நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். கிரீன்லாண்டோட ஸ்டேட்டஸ் என்ன? பாருங்க, அது டென்மார்க்கோட ஒரு பகுதி தான். ஆனா அதுக்குன்னு சில தன்னாட்சி அதிகாரங்கள் இருக்கு. அவங்க உள்ளூர் விஷயங்களை பார்த்துப்பாங்க. ஆனா பாதுகாப்பு, வெளிநாட்டு உறவுன்னு வந்துட்டா எல்லா கண்ட்ரோலும் டென்மார்க் கையில தான். அப்போ அமெரிக்கா இதுக்கு என்ன அஃபிஷியல் காரணம் சொல்லுது? சிம்பிள். எங்க நாட்டு பாதுகாப்புக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஆர்டிக் பகுதியில தங்கள பாதுகாத்துக்க இது அவசியமா? அவங்க வாதம் என்னன்னா, ஆர்க்டிக் பகுதியில வளங்கள் கொட்டி கிடக்கு. அங்க ரஷ்யாவும் சீனாவும் தங்களோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பேரிங் கடல்ல அவங்களோட கப்பல் நடமாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால எங்களோட பாதுகாப்புக்காக கிரீன்லாண்ட நாங்க கட்டுப்பாட்டுல எடுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு தற்காப்பு நடவடிக்கைதான்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலே வெறும் பாதுகாப்பு பிரச்சனை தானா? இல்ல இந்த காரணத்துக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பரிசு ஒளிஞ்சிருக்கா? சரி, இந்த வெளிப்படையான காரணங்களை எல்லாம் தள்ளி வைப்போம். உண்மையிலே கிரீன்லாண்ட 21ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு மதிப்புமிக்க ஒரு இடமா மாத்திர அந்த உண்மையான சொத்துக்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். கிரீன்லாந்தோட மதிப்பு வெறும் அதோட மேப்ல இருக்கிற இடத்துல மட்டும் இல்ல. அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. எதிர்காலத்துக்கான வளங்களோட ஒரு பெரிய புதையல். ஆமா, 3 முக்கியமான சொத்துக்கள் அங்க பூமிக்கடியில காத்துக்கிட்டு இருக்கு. அதுல சொத்து நீங்க நம்பவே மாட்டீங்க. இப்போ இருக்கிற கிளைமேட் சேஞ்ச்னால பனிப்பாறைகள் எல்லாம் உருகிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி உருகும்போது கிரீன்லாந்து தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நன்னீர் ஆதாரமா மாறப்போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்துல பெட்ரோலை விட தண்ணி தான் அதிக மதிப்புள்ள பொருளா இருக்கும். 2வது சொத்து வர்த்தக வழிகள். ஆர்டிக் பனி உருக உருக புதுசா கடல் வழிகள் திறக்கும். ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கான கண்டங்களுக்கு நடுவுல இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. இந்த ஷார்ட்கட்டை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலக வர்த்தகத்தோட கிங். 3வது சொத்து, இதுதான் ஜாக்பாட். அந்த பனிக்கு அடியில கணக்கிட முடியாத அளவுக்கு கனிம வளம் பொதிஞ்சிருக்கு. பல ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம், யுரேனியம், அரிய வகை உலோகங்கள்னு ஒரு பெரிய புதையலே அங்க கொட்டி கிடக்கு. இது புதுசா நடக்கிற விஷயம் இல்ல. வரலாறு திரும்பி பார்க்க வைக்குது. 150 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து அலாஸ்காவை வாங்குனப்போ எல்லாரும் சிரிச்சாங்க. ஷிவாடின் முட்டாள்தனம்னு கிண்டல் பண்ணாங்க. ஐஸ் கட்டிக்கு போய் காசு கொடுக்கறாங்களேன்னு. ஆனா இன்னைக்கு அலாஸ்கா அமெரிக்காவோட ஒரு முக்கியமான கேம் சேஞ்சர். அதே மாதிரிதான் இப்போ கிரீன்லாந்தையும் பாக்குறாங்க. சரி, இப்ப கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பெரிய படத்தை பார்ப்போம். கிரீன்லாந்த வாங்குறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட முடிவில்ல. இது அமெரிக்காவோட 100 வருஷ கனவு திட்டத்தோட ஒரு பகுதி. அந்த திட்டத்தோட பேரு ஃபோர்ட்ரஸ் அமெரிக்கா, அதாவது கோட்டை அமெரிக்கா. அப்போ அந்த கோட்டை அமெரிக்கா திட்டம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அமெரிக்கா தன்னை ஒரு அசைக்க முடியாத கோட்டையா மாத்த நினைக்குது. வடக்கில கிரீன்லாண்ட கைக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கனடாவையும் தன்னோட ஒரு மாநிலமா மாத்தணும். தெற்கே போனா பனாமா கால்வாய முழு கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். ஒரு காலத்துல பிரிட்டன் ஒரு சின்ன தீவா இருந்துகிட்டே உலகத்தையே ஆண்டுச்சு இல்லையா? அதே மாதிரி அமெரிக்கா தன்னை ஒரு தனி கண்டமா மாத்தி எந்த உலக பிரச்சனையிலையும் சிக்காம உலகத்தை ஆள நினைக்குது. இந்த பிளான் இவ்ளோ வெளிப்படையா இருக்கும்போது ஒரு கேள்வி வருது. ஏன் மத்த நாடுகளெல்லாம் இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கு? ஏன் அவங்களால இதை தடுக்க முடியல? இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல டென்மார்க். அவங்க நாங்க விற்பனைக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்ல. அடுத்தது நேட்டோ. நேட்டோவே அமெரிக்கா தான், அது எப்படி தனக்கு எதிரா செயல்பட முடியும்? அடுத்தது ரஷ்யா. அவங்க உக்ரைன் போர்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, அவங்களால இங்க தலையிட முடியாது. கடைசியா சைனா. அவங்க பொருளாதாரம் அமெரிக்காவோட இறக்குமதியை நம்பிதான் இருக்கு. அதனால அவங்களாலையும் சத்தம் போட முடியாது. எல்லாரும் கை கட்டி வேடிக்கை தான் பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, தான் குட்டியையே சாப்பிடுற தேள் மாதிரிதான் நேட்டோவோட நிலைமை. டென்மார்க் மாதிரி ஒரு உறுப்பு நாட்டை பாதுகாக்க வேண்டிய அமைப்பு இது. ஆனா இங்க பாதுகாவலனே வேட்டக்காரனா மாறிட்டா. யாரு வந்து காப்பாத்த முடியும்? உலக வல்லரசுகள் ஏன் இப்படி மௌனமா இருக்குதுன்னு பார்க்கலாம்.
காரணம் அமெரிக்காவோட டெக்னாலஜி ஆதிக்கம். மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், ஏஐன்னு எல்லாமே அவங்க கையில. ஸ்டார்லிங்க் மூலமா இன்டர்நெட்டையே அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட் அவங்க தான். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, ரஷ்யா போர்லயும் சீனா பொருளாதார சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டு இருக்கு. இவ்ளோ பெரிய சக்திக்கு முன்னாடி மத்தவங்களோட மௌனம் ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. கடைசியா உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போறேன். அதிகாரம் பேச ஆரம்பிக்கும்போது சர்வதேச சட்டம், இறையாண்மை மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமில்லாம போயிடுமா? இன்னைக்கு உலகத்துல உண்மையான சக்தி எது? பணமா, ராணுவமா, இல்ல டெக்னாலஜியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.